ரீசெண்டாக தான் எனக்கு இந்த இடத்துல நடந்த ஒரு கொடூரமான ஒரு இன்சிடென்ட் வந்து தெரிய வந்தது. லைட் ஆன் இருக்கும்போது சொன்னல அது பேச ட்ரை பண்ணல, கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. அட்டாக் பண்ணிருந்தா வேணாண்ணா. உனக்கு லாஸ்டா ஒரே ஒரு வார்னிங் கொடுக்குறேன், சரியா? நினைச்சுக்கிட்டு போச்சுனா இப்போ உனக்கு இங்கே நின்றுச்சுனா அம்மா நான் வீடு காட்டுனா என்னாச்சு என்னாச்சு? அப்படி ஒரு மூஞ்சிய ஒரு மாதிரி இருக்குன்னா பயங்கரமா பார்த்துட்டு எனக்கு ஃபேஸ் ஃபுல்லா இங்கே அப்படி தெரியுது. நான் மூஞ்சில ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த நாய்களை நீங்க பழி வாங்கறதுக்காக இங்க இருக்கீங்களா இன்னும்? ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்து ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நம்ம டீமோட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக தான் எனக்கு இந்த இடத்துல நடந்த ஒரு கொடூரமான ஒரு இன்சிடெண்ட் வந்து தெரிய வந்தது. அதை கேட்ட உடனே எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இங்கே என்ன நடந்ததுன்றதை இப்போ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வந்து ஒரு ஃப்ளாட்டு தான் இது. இந்த இடத்துல பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல குடி வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுலாம் கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் பாதி இடம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது. இந்த இடத்துக்கு ஒரு கப்புள்ஸ் தான் வந்திருக்காங்க. 2 பேருமே காலேஜ் படிக்கிற பையன் பொண்ணு தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சம்திங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பேசுறதுக்காக வந்து வந்திருக்காங்க பொழுது. அந்த டைமில் இந்த இடத்துல இல்லீகலாக வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற சில பர்சன்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பையனும் பொண்ணும் வர்றதை பார்த்து நோட் பண்ணிவிட்டு அந்த பையனை அடித்து அந்த பையன் முன்னாடியே அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து அந்த பையன் முன்னாடியே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவனை வந்து கத்தியெல்லாம் காட்டி மிரட்டி கொன்னுடுவேன்னு சொல்லி அவனை இடத்துலேருந்து ஓட வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் போனவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த நாய்ங்களால் சின்னபின்னமாக்கப்பட்டு அந்த பொண்ணு வந்து பாவம் இறந்த நிலமையில இருந்திருக்கா. அதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு தான் சில பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் வந்து வீட்டில் இருக்கிற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கான். இன்னமும் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கான். ஆனால் அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான். ஸோ அவன் வர்றப்ப இங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவன் வந்து சைக்கோத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பையன் வர்றப்போ மட்டும் வந்து நீங்கள் உள்ளே போயிடாதீங்க. ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து உள்ளே இருந்தாலுமே அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா சீரழிச்சாங்கல்ல அந்த பசங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஸோ வந்து தயவு செஞ்சு அந்த பையன் வர டைம் மட்டும் நீங்கள் வந்து போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து எனக்கு வார்ன் பண்ணாங்க. சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் பார்த்துடலாம். அந்த பையன் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் தான் இங்கே வரானா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் வந்து 12:51 ஆகுது. எத்தனை மணிக்கு வந்து அவன் இருப்பானா இல்லை வருவானான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து சண்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் சீக்கிரமாக வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனால் வர்றப்போ ஹெவியான ரெயினில் வந்து மாட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு செம்ம ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் தமிழன் வந்திருக்கிறாரு. பால்காரன் நானே மிஸ்டீரியஸ் தமிழன் நானேன்ற மாதிரி இந்த ரோட்ல பால்காரன் வைக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு இல்லையா? நடராஜன்ற பேரை விட்டுட்டு பால்கன் சொல்லிட்டு பால்கார கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அது ஒரு அடையாளம்ப்பா, உங்களோட அடையாளம். ஆமா, அந்த பூசால ஃபால்கன் ரைடர்னு ஓட்டி அப்படி ஆயிடுச்சுங்க. பட் இருந்தாலும் இந்த டீமுக்குள்ள வரும்போது நாம மிஸ்டீரியஸ் தமிழன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது வீடியோ. ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்தே தீருவேன், அடுத்த வீடியோவுக்கு நான் வரேன்னு என்னை கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டாகவே ஜாயின் பண்ணி இப்போ நம்ம கூட வந்திருக்கிறோம் பாண்டியன் ஐபிஎஸ். எஸ், போன வாட்டி வச்சு செஞ்ச மாதிரிலாம் நான் மறக்கவே முடியாது. நான் போய் ஒரு 2-3 டேஸாக தூக்கமே இல்லை. நைட் டைமில் ஒரு வெளியில் போகிறதுனாலும் சரி, ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட அவ்வளோ பயமாச்சுடா நைட் டைமில். இன்னும் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது, இப்போ ஆரம்பிச்சிருச்சு. போய் பார்த்துக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் மாரி இருக்குது. உங்களுக்கு நான் வந்து மேலே போயிட்டு அதை வந்து காட்டுறோம், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காடாக இருக்குது. இந்த இடத்துல எதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டியிருக்காங்கன்னு எனக்கே ஒன்றுமே புரியவே இல்லை. ஒரு கண்ணு வச்சுட்டே போங்க. மழை பயங்கரமா பெய்யுது. தெரியுதா? என்னது நிக்கிது பாருங்க. ஐயோ, ஏய் இந்த லைட் விடுறா, டார்ச் விடுறா, டார்ச் விடுறா, டார்ச் விடுறா, டார்ச் விடுறா, டார்ச் விடுறா. ஏய் போடி உள்ள. எங்கடா டார்ச்? ஓட்ட இருந்துடா. ஏய் அரே அரே அடியே மாவட்டத்துக்கு சவுண்ட் கேட்குது. ஆனால் எனக்கு ஓட்டி யாரும் குடும்பம் இருக்கிறாங்களே. அழுதுட்டு ஓடணும், அழுதுட்டு ஓடுது. இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி ஃபோனை கேட்டு பார்த்து போங்க. கீழே சேராக இருக்கு, பார்த்துப்பா. என்ன கேட்டு அதுக்கு இவ்வளோ தண்ணி? என்னப்பா இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி நிற்கிது. ஏய் சவுண்டு ஜாஸ்தியாக சார். அண்ணே அங்கே இருந்து அப்படியே இருக்குண்ணா. சார் க்ளோஸ் அப் தான் இருக்கு. இருக்கு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கு. தம்பி கேட்க பார்த்து அக்ரெசிவாக இருக்கு. மனவே. ஹலோ, இப்போ நான் உங்களை பார்த்தேன். எதுக்கு நீங்கள் எங்களை பார்த்து பயந்து ஓடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நடந்த கொடுமை எங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லை இல்லை இல்லை, அங்கே பார்த்தீங்க இங்கே இங்கே தான் பார்த்தீங்க. இங்கே அங்கே நான் பார்க்குறேன். இங்கே இங்கே தான் பாரு நடந்து போகுது, ஏதோ சவுண்டு கேட்குது. சொல்லல இங்கே இங்கேதான் சொல்லல. என்னப்பா நாளா போய் பாருங்களா? நீங்கள் அங்கே போய் பாருங்க. உனக்கு நடந்தது ரொம்ப பெரிய கொடுமை தான். இப்பதான் நான் வந்து பார்த்தேன், அங்க எதுவுமே இல்லையே. நான் இங்க பார்த்தேன், அதை குத்து வச்சு கொண்டுட்டு இருந்தது. எங்கப்பா காணும்? சரி. Oh my God. இங்கதான் பார்த்தேன். எங்க? உள்ள போயிடுச்சா? பாத்துட்டியா?
ஓடுற மாதிரி இருக்குண்ணே, ஏதோ வீடா இருக்குண்ணே பாக்குறதுக்கே. நான் starting ல பார்த்தேன், அடிக்கிற மாதிரி வருது. இதெல்லாம் நம்ம போயிட்டு ஓடிச்சா? ஆமா, நான் ஸ்டார்டிங்ல நான் இங்க பார்த்தேன்ல, வேகமா ஓடி இருந்தது உள்ள. இங்க ஃபர்ஸ்ட் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது, நம்மள நோட் பண்ணிட்டு வேகமா உள்ள ஓடிது. இப்போ இவன் சொன்னதா அது ஏதோ சொல்றான், அங்க நின்றுட்டு இருந்த மாதிரி நிக்கிது, இது ஓடுது, நம்மளை பார்த்து பயந்து ஓடுது. மேபி அந்த தாட்ஸோட வந்து இறங்குதுல்ல, அது அந்த தாட்ஸோட இறங்குனால அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்ட்லேயே இருக்கு. கரெக்ட் சார், அதை நம்பக்கூடாது. ஒரு கன்ஃபார்ம் பண்ணிங்க. நீங்கள் எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஹலோ சிஸ்டர், நான் உங்க கூட பேசுறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், சரியா? நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியும். உங்கள் லவ்வரும் என் கூட வந்திருக்காரு, அவரை பார்க்க வரீங்களா? பயமா இருக்குண்ணே. அதுக்கு அடிப்பாரு. இந்த மழையோட சவுண்ட்ல யாராவது ஆளுங்க கூட நடந்து வந்தா கூட நமக்கு தெரியவே தெரியும். ஆமா, இது நீங்க வர அந்த சும்மா வரவன கூட பாவான்றீங்க போல இருக்குது. நான் அவனை வாவான்னு சொல்லல, ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு. அது நேரத்தை பார்த்தோம்ல. ஹலோ சரி, யாரும் இங்க இருக்காங்க. யாரும் இப்போ ஒன் நம்பர் இல்ல இல்ல, அது ஓடுதுதான்டா. அது நம்மளை பார்த்து பயந்து தான் ஓடுது. நீ பயப்படாத, சரியா? நீ பயப்படவே பயப்படாத. அது இவங்க வந்துட்டாங்கன்னா சைக்கோ மாதிரி இருக்கவர் வந்தாரு. அவன்கிட்ட வந்து நம்ம பேசி பார்ப்போம். வந்தாலும் இப்ப நம்ம அவரு சைக்கோ, நான் எப்படி நம்ம அவர்கிட்ட பேசுவோம். வரலன்ற பட்சத்தில் நம்ம இப்போ பேசிட்டு இருக்க வேண்டாம். ஆனால் எனக்கு இப்போ ஓடுனது யாரு? மாத்தி மாத்தி கேக்குதுண்ணா. அவ ஓடுறதே அப்படிதான்ப்பா இருக்கு, அந்த ஆன்மா ஓடுறதே அப்படிதான் இருக்கு. இந்த பில்டிங்கே இடிகிற மாதிரி வந்து திடீர்னு ஓடுறான். என்னாச்சு? யாரும் மேலே எட்டி பார்த்த மாதிரி இருக்குது. மேலே இருந்தா ஆமாம், நம்மளை மேலே எட்டி பார்த்த மாதிரி இருக்குது. நீ இந்த சைடில் தானே பார்த்த பாண்டி? ஆமா, இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சுண்ணா. இப்படி தானே உள்ள போச்சு? ஸ்பீடாக போயிடுச்சு ஒரு செகண்ட்ல. இது உள்ளதான்டா பார்த்த? என்னடா என்னாச்சுடா? இங்கே போனது மூவாரி ஸ்பீடாக போன மாதிரி. எங்க அந்த ஜன்னல் சைடா? சரி விடு, வா வா வா, இதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஹலோ, நீங்கள் எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், சரியா? எவ்வளோ சூப்பராக இருக்கு. நடத்துறா சார். பார்த்து ஒரு ஊர் இல்லை. என்ன அது உன் ஊர்கிட்ட பார்த்து பயங்கரப்படா கண்ணாடியில் ஒன்றா. எது ஆடுது? ஏண்டா இந்தியா அது எதாவது கேப்சர் ஆச்சா உன் இதில்? ஹலோ, நீங்கள் எங்களை பார்த்து பயந்து ஓட வேண்டாம். ஒவ்வொரு செகண்ட்ல போறாங்கண்ணா. இப்போதான் இங்கே பார்த்தோம், அவங்க சவுண்ட் கேட்டு அதுக்குள்ள இங்கே நிற்கிறாங்க. இந்த ரூம்ல வச்சுதான் அதோட ஆக்டிவிட்டி ரொம்ப பயங்கரமா காட்டுது. ஒருவேளை இதில் தான் அது ஏதாவது நடந்திருக்குமோ? பயமா இருக்கு. நடக்குது. ஹலோ, ஏய் நீதானா? ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா? ஏய் ஓடுது சார், இது ஓடுது பாருங்க, அங்க பாருங்க, ஓடுது பாருங்க மேல. ஓடுற சவுண்ட் தான் கேக்குது. எதுக்கு எங்களை பார்த்து பயந்து ஓடுற நீனு? நாங்க உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஹலோ, சொன்னல அது சுத்தி சுத்தி வந்து இல்ல, நான் சொன்னல. ஆமா, இந்த 2 ரூம்ல தான் ஏதோ நடக்குது, நடந்திருக்கு.
அதனால தான் அது கரெக்டா வந்து நம்மள இந்த இடத்துக்கிட்ட இருந்து ஓட வைக்குது நம்மள. ஆமா, இல்ல ஓட வைக்குதா இல்ல சொல்ல வருதா? ஏதோ ஒன்று அது எனக்கு தெரிஞ்சு வந்து அது பயத்தில் தான் இருக்குது, அதனால தான் ஓடுது. இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா அது இப்படிலாம் பண்ணாது. ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம எத்தனையோ வந்து துரத்திட்டு தான் வரும். ஆமாம், எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இல்ல நகர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம மேலே தான் ஓடிச்சு, நம்ம அங்கேயே போவோம். வாங்க, மழை பெய்யுது, வாங்க ஓடியா ஓடியா ஓடியா. தண்ணி ஊற்றுது, கேமராலாம் ஏதாவது ஆகிடுப்பது, பார்த்து பார்த்துக்கோங்க. சேஃபாகவே வாங்க. ஹலோ, நீ எதுக்கு எங்களை பார்த்து பயந்து ஓடுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் வந்து பார்த்தோன்னா நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி பர்சன்ஸ் கிடையாது யாருமே. உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ நீ தாராளமாக என் கூட பேசலாம். கீழே ஓடுது அதுதான் இப்போ கீழே ஓடுறாங்க. ஓ சரி, இந்த பேர எங்களை பார்த்து பயந்து ஓடாத. நீ எங்களை பார்த்து பயந்து ஓடவே ஓடாத. நாங்கள் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். இந்த பக்கம் ஓப்பன், எல்லா சைடும் ஓப்பனில் இருக்கு, சேஃபாக இருங்க. ஆக்சுவலாக எல்லா சைட்லையும் ஓப்பனில் இருக்கு இந்த இடம். நீ எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், சரியா? என்னது? சரி வாங்க, உள்ள 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 போவோம், உள்ளதான் இருக்கு. சீக்கிரம் 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 வாங்க. எந்த ரூம் இது? இங்க எதுவுமே இல்லையே. ஹலோ, எதுக்கு இப்படி நீ வந்து பயந்து பயந்து ஓடுற? எங்களை பார்த்தா பயமா இருக்கா? ஹலோ, யாரும் அழுகுறாங்க. என்னாச்சு என்னாச்சு? பாத்தீங்களா? பார்த்து பார்த்து இப்ப அங்கதான் உள்ளதான் போச்சு அது. ஆமா, ஓடுது. இல்ல இது இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம என்னதான் பண்றது? ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஏறி ஏறி ஓடிட்டு அழுகி போன மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் அழுது அப்படி ஒரு மூஞ்சிய ஒரு மாதிரி இருக்குன்னா பயங்கரமா பாத்துட்டு பேச ஃபுல்லா இங்க அப்படி தெரியுது. நான் மூஞ்சில ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி. நீ அழுவாதீங்க சரிங்களா? உங்க நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. நாங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுக்கங்க. அது உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுதா இல்ல அழுவுதா கத்துதா? இல்ல அது நம்மள பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல, நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணுதா அடிக்க ட்ரை பண்ணுதா, அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுசினால் அது கூட கம்யூனிகேட்டே பண்ணிடலாம். அப்போ இந்த வழிக்கு பதில் கொடுக்குமா? எவ்வளோதான் நம்ம வந்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது. நம்ம இங்கே வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி ஓடுது, அங்கே வந்தால் இப்படி போகுது, இது உள்ள பாருங்க. இந்த பாரு எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து நீ ட்ரை பண்ணாத. தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் அப்புறம் ஃபீல் பண்ணுவ. உன் மேலே நான் வந்து ரெஸ்பெக்ட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கேன். உனக்கு நடந்தது பெரிய கொடுமை தான், எனக்கு புரியுது. ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரையும் வந்து நீ இப்படி பண்ணக்கூடாது. நீ ஒரு ஆத்மா தானே, உனக்கு எல்லாரை பற்றியும் தெரியும்ல. கேட்குற கேள்விக்கு பதிலாக கூறுறா. கோவத்துல தான் இருக்குது, கோவத்துல இருக்குது. இப்போ அது சரி ஓகே. இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்ணிட்டு உன் கூட பேசுறேன். என்ன பின்னாடி சார் இந்த இடத்துல போன மாதிரி இருக்குது. சரி, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணலாம். லைட் ஆஃப் பண்ணி முன்னாடி ஓடுன போறது பாருங்க. இது நம்மகிட்ட பேசுறதுக்கு இல்ல, லைட் ஆஃப் பண்ண வேணாண்ணா. லைட் ஆன் இருக்கும்போது சொன்னல, அது பேச ட்ரை பண்ணல, கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. அட்டாக் பண்ணிடுனா வேணாண்ணா. உனக்கு லாஸ்டா ஒரே ஒரு வார்னிங் கொடுக்குறேன் சரியா? நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வேலையை காட்டுற மாதிரி இருக்கும். உனக்கு கொஞ்சம் நீ அமைதியா இருந்தனா நாங்க உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். உனக்கு சில நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது வந்து ரொம்ப பெரிய தப்பு தான். ஒரு ஆம்பளைனா அவங்க சார்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கேவலமா இருக்கு. நானும் ஒரு ஆம்பளை இனத்துல இருக்கேன்ட்டு.
அந்த நாய்ங்க பண்ணதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்குறேன். ஆனா உனக்கு கண்டிப்பா வந்து உன்னோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும். அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். புரியுதா இல்லையா உனக்கு? சரி ஓகே, அழுவாதீங்க. இப்பயாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நாங்க 3 பேரும் உன்னோட பிரதர்ஸ் தான், சரியா? ஸோ ப்ளீஸ் நீங்க அழுவாதீங்க. சரி, நாங்க உங்க கூட பேசுறதுக்கு ட்ரை பண்றோம். கேட்குற கேள்விக்கு பதில் கொடுப்பாங்கன்னு பாருங்க. சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உன்னை நம்பி லைட் ஆஃப் பண்றேன். ஆனா நாங்க லைட் ஆஃப் பண்ணா எங்களை எதுவும் பண்ண மாட்டேன். அழுதுட்டு ஃபீல் பண்ணிதான் எங்களுக்கு பாவமா இருக்கு. நம்பலாம் நம்பலான்றது நான் கேட்டதுக்கான அறிகுறியா இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்களுக்கு கொடுக்குற அறிகுறி தானே? மறுபடியும் ஒரு வாட்டி கேட்குறேன், அதே சவுண்டை மறுபடியும் வந்து எங்களுக்கு பண்ணி காட்ட முடியுமா? கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன். நான் சொன்னேன் இந்த பேரு ஓடாத, தயவு செஞ்சு ஓடாத. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ரொம்பவும் பாவமாவும் இருக்கு உன்னை நினைச்சாலே. தான் இருக்கு. பட் இருந்தாலும் அது இது வரைக்கும் சரியான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கல. அது இது வரைக்கும் ஏமாத்துது, நல்லாவும் பேசுது, அழுகுது, கிறுக்கு வேலை செய்யுது. இல்ல அது வந்து பாருங்க. சரி ஓகே, நீ அழுவாத, சரியா? நாங்க உன் பிரதர்ஸ் தான். சரி, இவங்க ஃபீல் பண்ணி அழுகுறானே வச்சுப்போம். இவங்க ஃபீல் பண்ணி அழுகுறானே, இவங்க பதில் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையா இருந்தால் தான் நம்ம பதில் கொடுக்க முடியும், சரி பண்ண முடியும். அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் இது. ஓகேவா? ஆக்சிடென்ட்டு சொல்ல முடியாது, சில நாய்ங்க பண்ண விஷயம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கனால அந்த ஆன்மா வந்து அதே மென்டல்லே தான் இருக்குது. ஸோ நம்ம பேசி தான் புரிய வைக்கணும். ஆமாம், இதில் வேற பத்தாத குறைக்கு இவங்க கொடுக்குற சவுண்டுக்கும் மழை வேற வந்துட்டு இருக்கு. அந்த பையன், அந்த சைக்கோ பையன் வந்து எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. வந்துக்கிறது தொலைச்சானா மழை சவுண்டு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம இவங்க கிட்ட பதில் கொடுத்தா தான் நம்ம பேச முடியும். இவங்க பாட்டுக்கு இப்படி இருந்தால் நம்ம எப்படி பேச முடியும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் இப்போ வரமாட்டான். ஏன்னா பகலில் தானே வருவான்னு இருக்காங்க எல்லாரும். நம்ம கேட்ட வரைக்கும் வந்து அந்த பையன் சண்டே வருவான்னு இருக்காங்க. சண்டே விடிஞ்சிருச்சுன்னா வந்து இப்போ டைம் எத்தனை? இவ்வளோ பதறாதா? ஏன்டா கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1:40. 1:30 மணிக்கு வருவான். அவன் வருவான்றதுக்கான அறிகுறியா இது? சொன்னல, கேட்டுக்கோங்க. பாருங்க, இவ்வளோ நேரம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். அது வந்து பாருங்க, எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து பர்சனலாக ஒரு ஃபீல் ஆகுது இங்கே. ஏன்னா அதுக்கு நடந்தது அந்த ரீசன்னால அது ரொம்ப கோபமாக இருக்குது. அதனால் அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாலே அது சுமூகமாக நம்மளுக்கு முன்னாடி வந்தோ இல்லை நம்ம பக்கத்தில் வந்தோ நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம அவன் வந்துருவானோ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அறிகுறியாக வந்து பார்த்தா சவுண்டு கொடுத்துது. அப்போ வருவானுன்ற அர்த்தம் தானே? அதுதான், அதை வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டது, லைட் ஆஃப்னா நம்மளுக்கு சேஃபா, நீ பதில் கொடுக்க தயார்னா அதை ஹெல்ப் பண்ணலாம். அதுதான் கொடுத்துருச்சு, அழுதுகிட்டே இருக்குது. அது அதை சம்மதமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சவுண்டுமே கொடுத்துது. நம்ம சம்மதமாக எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டு டவுசி நாட்டுங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஸ்டர், இப்போ நாங்கள் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையால் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இருக்கிற அதே பீச் பிளாக்ல தான் இப்போ நாங்கள் 3 பேருமே இருக்கோம். நாங்கள் 3 பேரும் உங்களோட பிரதர்ஸ் தான். ஸோ எக்காரணத்துக்கு கொண்டும் எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. எங்களை பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் 3 பேருமே இப்போ நாங்களுமே இந்த பீச் பிளாக்ல நாங்கள் நிற்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. இந்த டவுசி நாடு மூலிமா எஸ்னா இப்படி சொல்லுங்கள், நோனா இப்படி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து இறந்துட்டீங்க, அதை வந்து எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, அது எனக்கு புரியுது. நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க, அதுவும் எனக்கு புரியுது. ஆனாலும் நீங்கள் எதுக்காக இன்னும் இங்கே இருக்கீங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதுக்கான கேள்வி தான் நான் இப்போ கேட்க போகிறேன். அதுக்கு எனக்கு இது டவுசி நாட் மூலிமா வந்து ஆன்சர் பண்ணுங்கள். உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த நாய்களை நீங்கள் பழி வாங்கிறதுக்காக இங்கே இருக்கீங்களா இன்னும்?
ஓகே சிஸ்டர், ப்ளீஸ் அழுவாதீங்க, நீங்க ப்ளீஸ் அழுவாதீங்க. எனக்கு உங்க நிலைமை புரியுது, ப்ளீஸ் அழுவாதீங்க. உங்களோட லவ்வரும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான், உங்களை பார்க்கறான், உங்க கூட வந்து பேசுறதா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, பார்த்து இருக்காங்களாம். ஸோ உங்களுக்கு பழி வாங்குறதுக்கு உங்களோட லவ்வரை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? உங்களோட லவ்வரும் வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கானா? அவனும் பழி வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்கான், இவனும் பழி வாங்குறதுக்கு தான் காத்துட்டு இருக்கான். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருவாங்க அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க. பழி வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்காங்க, 2 பேர் தனித்தனியாக பழி வாங்குறான், சேர்ந்து போயிட்டாங்க. இப்போ பழிவாங்க 2 பேருமே வந்து துடிக்கிறீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா உங்களோட நிலைமையில இருந்தால் யாராக இருந்தாலும் இப்படி தான் வந்து யோசிப்பாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழி வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நாய்களை பழி வாங்குறது தப்பே இல்லை, சரின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ எனக்கு தெரிய வேண்டியது 2 பேரும் சேர்ந்து பழி வாங்குறீங்களா இல்லை தனித்தனியாக பழி வாங்குறீங்களா? 2 பேரும் சேர்ந்து தானே பழி வாங்குறீங்க. வந்து சீரழிச்ச அந்த நாய்ங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த 5 பேர்ல வந்து இது வரைக்கும் யாரையாவது பழி வாங்கியிருக்கீங்களா? நீங்க யாரையாவது பழி வாங்கியிருக்கீங்களா? அப்போ ஆல்ரெடி 5 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை போட்டு தெளிச்சுன்னு தெரியல. மொத்தம் 5 பேருன்றதா நீங்க சொன்னாங்க. சரி, ஓகே, நீங்க அழுவாதீங்க. நீங்க பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு. ஓகே, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க லவ்வர் கண்டிப்பா பார்த்துதான் கேட்க போறாங்க. எப்போ வருவான்னு கேட்டேன். அதுதான் உங்களோட லவ்வர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே உங்களை பார்க்கறதுக்கு இங்கே வரதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மைதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. உங்கள் லவ்வரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்கான், அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது சனிக்கிழமை நைட்டு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆக போகுது. இப்போ இந்த நைட் டைமில் உங்கள் லவ்வர் இங்கே வருவானா? நைட்டு வருவானா இப்போ வருவானா? ஓகே, இப்போ நைட்டு வருவான்னு சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இங்கே வருவானா? சரி, டக்குன்னு வந்து கிளம்பி ஆகணும். ஓகேவா? அவர்கிட்ட பேசிட்டு போயிடலாம், அவ்வளோதான். இப்போ அவர்கிட்ட பேசிட்டு போட்டு கேட்கமோ அவங்க வருவானு சொல்லிட்டாங்க. இப்போ வருவான்னு சொல்லிட்டாங்க, நம்ம வெளியே போகும்போது தப்பிச்சிடுமா? சரி, ஓகே, நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நாங்கள் சப்போஸ் உன் லவ்வர் வரப்ப இங்கே இருந்தா எங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? எங்கள் 3 பேர்ல யாருக்காவது ஆபத்து இருக்கா? நம்மள நினைச்சு அழுகுதா சிரிக்குதானே தெரியலையே. அவன்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சு அழுகுதா சிரிக்குதா? என்ன கர்மம் மாட்டிக்கிட்டோம். எனக்கு இப்போ கேட்குறீங்கன்னா பதில் கொடுக்கணும்னு தெரியல. இப்போ ஆல்ரெடி வந்துட்டானா இல்லை, இப்போ நம்ம வெளியே போகிறது தாக்க பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே, இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம். ஆமாம், இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் மாடியில் இருக்கிறோம், அது உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகிறதுக்குள்ள உன்னோட லவ்வர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னாடி வந்துடுவானா? ஓ காட், தேங்க்யூ. சரி, அப்போ நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்ம உடனே இப்போ இங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஓகேவா? அதுக்கு லைட் ஆன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கிளம்பும். ஏய், வாட டவுசர் எடுத்து பேக் வேடா. கீழே
எம்ஐ நைட் விஷன் எடுத்து செட் பண்ணிடலாம். ஒரு குட் நியூஸ். அதுவா நான் வந்து சொல்றேன். அது இன்னும் ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் நாளைக்கு தூக்கிட்டு வரேன். அவனுக்கு தூக்கினே வரல. அதனால உன்னை பார்த்து சொன்னாதான் எனக்கு அது என்னோட நீ ரொம்ப சந்தோஷப்படுது பாப்பா. அவனை என்ன பண்ணலாம் பாப்பா? சொல்லுடா. வரான் பாப்பா. அவனை நான் விடவே மாட்டான். அவனை என்ன பண்றேன்னு நீ பார்க்கதானே போற. இந்த நிலைமையில நாசமாக்கணும்னு நான் விட மாட்டேன். நான் பேச மாட்டேன் பாப்பா. அவன் பண்ணிட்டு நான் பேசுறேன். பாப்பா எங்கம்மா போற? இருமா நானும் வரேன். பார்த்து பொறுமையாவா பள்ளம் அந்த சைடு ஜாக்கிரதை. இப்படி வாங்க கீழே வாங்க. சரி நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? கேட்டுட்டு அவன் பேசினது. ஆக்சுவலாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளை கண்டுபிடிச்சான். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாளைக்கு வர வைக்கிறான் அவங்களுக்கு. அவன் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேசுகிறான். அவன்கிட்ட அதை பற்றி பேசிட்டு ஆனால் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பதில் கொடுக்குறான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காதுக்கு கேட்கவே இல்லை. ஆனால் அவனுக்கு மட்டும் தெளிவாக கேட்குது அவன் காதுக்கு. நம்மளுக்கு பேசுறது மட்டும் தான் நம்மளுக்கு கேட்குது. அதுதான் அவன் பேசுறது எதுவும் கேட்கல. ஆனால் இவன் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறான். அவன் ஏதோ பேசுறா. எப்படி நீ எங்கடா நிற்கிற? ஏய் புட்டி நினைக்கிறா. பார்த்துடா இருக்குடா. இப்போ நம்ம லைட் ஆன் பண்ணோம்னா தெரிஞ்சிருவோம். எப்படி இருக்கா பாருங்க. அது ஒரு நாள் அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க. அவங்க நம்ம இப்படி கிளம்பிடுவோம்ல. இங்கே என்ன ஏதாச்சும் நம்ம அட்டாக் பண்ணிடுவோம். இல்லை இந்த பேர் நீ சொல்கிறது கரெக்டு தான். அவன் வந்து இது வரைக்கும் நம்ம இங்கே வந்தது அவனுக்கு தெரியவே இல்லை. சரிங்களா? ஆமாம், அவனுக்கு தெரியாதனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எட்டே இருங்க. அவன் இப்போ அந்த ரூம்குள்ளே போயிருக்கான்.
அந்த ஆன்மாவும் அவங்களோட லவ்வர் அவளும் வந்து அங்கே தான் போயிருக்கா. அவங்க என்ன பேசிட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் நான் போய் பார்க்குறேன். சரிங்களா? வரானா? வரா. இங்கே பக்கத்து ஐயா சரி ஒரு நிமிஷம் இங்கே கூட இங்கே கீழே இறங்குங்களா? பார்த்து இறங்குங்க. இங்கே கீழே பார்த்து இறங்குங்க. இறங்குங்க பார்த்து கீழே பார்த்து கீழே பார்த்து நீங்கள் கீழே பண்ணுறீங்க. இங்கே போய் பார்க்குறாங்க. தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சவுண்டு கேட்குது. அவன் நடந்து வரவன். இல்லை அவனே ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணான். நம்மளே அட்டாக் பண்ணுற மாதிரி. மேலே வாங்க மேலே வாங்க மேலே வாங்க. சரி மேலே வாங்க. பார்த்து பார்த்து புரியுங்க. அவன் ஆளை காணும். ஆமாம் அவன் அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். உள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து போயிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அவனை. நீங்கள் மட்டும் போகிறீங்களா? ஆமாம். நாளைக்கு ஒருத்தவங்க சொல்லணும். தனியாக போய் லாக் ஆகிட போகிறீங்க? இல்லை லாக்லாம் ஆக மாட்டேன். பார்த்துக்கிறேன் நான். சேஃப் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனா ஒன்று கூப்பிடுங்க. அதுதான் நீங்கள் இங்கேருந்தே வந்து பாருங்கள். ஏதாவது எமர்ஜென்சினா நான் குரல் கொடுக்குறேன். டக்குன்னு வந்து லைட் ஆன் பண்ணிட்டு வந்துடுங்க. அவனை பிடிச்சிடலாம். சரியா? பிடிக்க போகிறீங்களா? படிச்சுட்டானா? அது அவன் அட்டாக் பண்ணுற மூடில் தான் இருக்கிறான் ஃபுல்லாகவே. என் பாப்பாவை ஏன்டா இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு என்னடா பண்ணுவாங்க? கொன்றுவோம். அமைதியாக இருங்க. பூச்சி பூச்சி. உங்க சாவு தானே என் பாப்பாவோட கிஃப்ட். ஆம்பளையா தான் வெளியே வாங்கடா. நீங்க எப்படி நீங்க வீட்டுக்கு போறீங்க பாக்குறேன்டா. ஐஸ் பாக்ஸ்ல போட்டு அனுப்புறேன். டேய் எப்படி வெளியே போறீங்கன்னு பாக்குறேன்டா. டேய் கைஸ் இவன் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் துரத்திட்டு போயிருக்கான். அந்த சைடில் தான் போய் கத்திட்டு இருக்கான். மேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க அவங்க 2 பேருமே வந்து அந்த சைடில் மாட்டிகிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க எங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இந்த மானிட்டரை பார்த்துட்டு லைட் அடிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓடுறதுக்கு முடியல. அவன் எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இவ்வளோ வேகமாக துரத்திட்டு வரான்னு தெரியல இங்கே. ஆனால் அங்கே நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு என்னமோ
அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டான்னு தோணுது. நான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைவர்ட் பண்ணி வர வைக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. டேய் எங்கடா இருக்கீங்க? ஏன்டா என் பாப்பா வீடு பண்ணீங்க? விட மாட்டேன்டா. அங்க இருக்கிறியா? இப்ப உடனே விடவே மாட்டேன்டா. பாப்பா அமைதியா இருங்க, எதுவும் பேசாதீங்க. எனக்கு கால் பண்ணுங்களா? அவர் கால் பண்ணிட்டு அவருக்கு எங்க இருந்து நான் கால் பண்றது? ஒரு மானிட்டர் பார்க்கறதுக்காக நைட் விஷன் ஃபோனை என்கிட்ட கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. எங்க இருந்து நான் அவர் கால் பண்றது? அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுமே. அவருக்கு இங்க ஆனால் ஒன்றாகாது. வேறு வழியே இல்லை. பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு ஆப்ஷனே தெரியல. இப்போ எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு தான் நான் உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் அவனே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க அப்படின்றது நினச்சிருவான்னு தோணுது. எங்க அம்மா இருக்கிறானுங்க அவனுங்க? காட்டு பாப்பா எங்க இருக்கிறான்னு சொல்லு. அவனை நீ சாவ வச்சிடறானுங்க. சொல்றா செல்லம். அது போயிட்டாங்களா? ஒன்னி எண்ணி எப்படி போனானுங்க? ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்தது என்னென்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆள்கிட்ட அவன் லவ்வர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவன் கேட்டான் நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு. ஆனால் அவனோட லவ்வர் வந்து பார்த்திங்கன்னா அவள் பேசுகிறது அவனுக்கு நல்லா தெளிவாக கேட்குது போல இருக்குது. அவன் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணால் என்னது அவங்க போயிட்டாங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆத்மா, அந்த பொண்ணோட ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா எங்களை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுது போல இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆனால் வந்து அந்த பொண்ணு பேசுகிற வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக கேட்கவே இல்லை எனக்கு இங்கே. அவனுக்கு வந்து ஆனால் தெளிவாக கேட்குது. ஏன்னா அவன் பேசுகிறதுக்கு அந்த பொண்ணு வந்து திருப்பி பதில் கொடுக்குறான். அது அவனால் மட்டும் கேட்க முடியுது, ஆனால் எங்களால் சுத்தமாக கேட்க முடியல. ஆனால் இப்போ இதில் வந்து ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா மேபி அது ரெக்கார்ட் ஆகுதான்றது எனக்கு சுத்தமாக தெரியல. அங்கே ஆளை காணோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லைட்டு வந்து பார்த்திங்கன்னா எரியுது. நம்ம ஆளுங்க தான் நினைக்கிறாது. உங்களுக்கு லைட்டாக பல்பு மாதிரி தெரியுதுல்ல, அது நைட் விஷனோட லைட்டு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக மானிட்டரில் பார்த்துட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் நட்ராஜ். நான் இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சிக்னல் கொடுக்குறேன் நான். ஏன்னா இப்போ அங்கே இந்த நீட்டு வராண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் இல்லவே இல்லை, அவன் போயிட்டான். இப்போ நான் சிக்னல் கொடுத்துட்டு நான் அங்கே வரேன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறேன் அவங்களுக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டை அணைச்சு ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணி பண்ணுறாரு. ஓகே, அதான் சிம்டம். ரைஸ் இப்போ நான் சிக்னல் கொடுத்துட்டேன். இதேமாரி அவரும் எனக்கு ரிட்டன் சிக்னல் கொடுத்தாருன்னா நான் அங்கே போகலான்னு அர்த்தம், எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, நம்ம பண்ணுறத அவரும் பண்ணுறாரு. இப்போ இந்த படிக்கட்டு தாண்டி ஒன்று இப்போ அவர் வரணும், இல்லை நம்ம வரணும். ஸோ சைலண்ட்டாக இப்போ போய் ஆகணும் நாங்கள். வெயிட் பண்ணுங்க அவர் யாரு? அண்ணா வந்தாங்க, வாங்க போகலாம். அண்ணா அண்ணா வேறு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? அதனால உங்களுக்கு அந்த சிக்னல் கொடுக்கணும்னு சொல்லி ஞாபகம் இருந்தது இல்லை? ஆமாம், அதனால நான் கரெக்டாக நானும் அது மாதிரி யோசிச்சேன். உங்களுக்கு கரெக்டாக சிக்னல் எனக்கு ரிட்டர்ன் வந்து சிக்னல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டீங்கன்னு எங்கே போனோம்?
இது மேலே ஏறி போயிருக்கோம். நான் மாடிக்கலாம். ஆமாம். வேணாண்ணா வேணாண்ணா அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் பண்ணிருக்கோம். ஆமாம் இப்படி நான் அட்டாக் பண்ணுறாங்கண்ணா இது வெயிட் பண்ணல. அவங்க தான் போய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. அவன் போய் சொல்லி மாட்டி விட்டான். ஆனால் அவளே தான் இப்போ நம்மளை காப்பாற்றி இருக்கிறாங்க. இப்படி எப்படியா இங்கே என்ன நடந்தது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? வந்தாரு முடிச்சுட்டு பேசிட்டு. ஆமாம் என்ன வந்து பார்த்தீங்களே. ஆமாம். அவன் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டான். நம்ம எங்கே இருக்கோம்னு அவனை கண்டுபிடிக்கணும் இல்லை. அவன் கேட்ட கேள்விக்கு ஓகே அவன் என்ன சொன்னான். ஆனால் வந்து நம்மளுக்கு கேட்கல. அவன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னதோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் பார்த்தீங்களா? ஆமாம். அதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா அவன்கிட்ட வந்து அவன் சொல்லியிருக்கிறான் அவங்க இல்லை போயிட்டாங்க அப்படின்னு நம்மளை காப்பாற்றிருக்கிறான் அவன்ட்டு. ஆல்ரைட் ஓகே ஓகேவா? ஸோ வந்து அவன் நம்மளுக்கு உதவி தான் பண்ணியிருக்கான் இந்த இடத்துல. ஸோ தைரியமும் வந்து போகலாம். இப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளில போயிட்டோன்றது தான் அவனோட தாட்டு. ஓ அப்படிதான். ஆமாம். ஸோ அதனால இப்போ நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் மாட்டக்கூட கிடச்சது ஒரு சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணால் கொண்டுருவோம். இப்போ என்னன்னா அவனு இப்போ அவங்க 2 பேரும் வந்து என்ன பேசிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஓகே ஒன்றும் ரிஸ்க்கு சாரு. இல்லை ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நம்ம அவங்ககிட்ட மாட்டவே கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது மறுபடியும் ஸ்டார்டிங் மாதிரியே நம்ம இருக்கிறது இப்போ அவனுக்கு தெரியாது. இங்கேருந்து போயிட்டோம் அவ்வளோதான் அவன் வந்து பார்த்து. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போய் பார்த்துட்டு என்னன்னு பார்க்கலாம். அவன் காலில் விழுந்து அழுகுறான் அந்த ஆத்மா கிட்ட. சரி என்னாச்சு? இப்போ என்னத்துல நடந்தது? மேலே அந்த பொண்ணு இருக்கால அவள் காலை பிடிச்சி அந்த ஆத்மா அவள் காலை பிடிச்சி அழுகுறான். அவன் அழுகுறானா? ஆமாம் அழுது சாரி கேட்குறான். ப்ளீஸ்மா நான் வந்து உன்னை கூப்பிட்டு வந்தது தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறான். பேசிட்டு இருந்தான். யார் அவளை எங்கே கொண்டுருவன்னா இவன் நம்மளை கொண்டுருவோம்னு சொல்லிட்டு இருந்தானே, அதுக்கப்புறம் அழுகுறானா? அதுதான் நம்ம தான் இங்கே இப்போ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை. ஓகே நம்ம இல்லைன்னு தெரிஞ்சனால இப்போ அடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தோன்னா நான் உன்னை கூப்பிட்டு வந்து தப்புமா சாரிம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த பொண்ணை கூட்டுக்கிட்டு 2 பேரும் ஒன்றா அப்படியே வந்து கை கோத்துட்டு நடந்து போகிறாங்க. நடந்து போகிறாங்களா? ஆமாம் அப்படியே நைட் விஷனில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன் நான். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா நாமன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறன்ற ஃபோர்ஸில் வந்து பார்த்தோன்னா நாமன்னு அப்படியே போயிட்டேன். சைடில் பார்த்தா செவ்வறு இல்லை, கீழே பார்த்தா பள்ளம் செம்ம ஜர்க்காயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் வந்து படிக்கிட்டுக்கே வந்துட்டேன் நான். கொஞ்சம் நேரம் பார்த்து போனோம். ஏன்னா எனக்கு இந்த லைட்டே இல்லாமல் இருட்டில் இருந்துட்டு லைட்டை போட்டு அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. நம்மளை கொலை பண்ணுறவன்றவன் திடீர்னு பார்த்தா காலைல வந்து அழுகுறான்றீங்க. ஆமாம் கையை பிடிச்சி வந்து போனானா?
ஒரு செகண்ட் ஜர்க் போச்சு எனக்கு. ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இன்சிடெண்ட்டை நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இவனால தான் அந்த பொண்ணு இறந்துட்டான்ற மாதிரி அந்த பையனுக்கு கில்ட்டினஸ் இருக்கிறனால இது ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடெண்ட் தான். இது எதிர்பாராமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்த டைமில் அந்த புறம்போக்கு நாய், சரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது தெரியல, சரி கோச்சிக்காதீங்க, அந்த மாதிரி நாய்ங்க இருந்தனால இந்த இன்சிடெண்ட் நடந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா அவன் இன்னமும் வந்து பைத்தியகாரத்தனமாக அந்த ஆளுங்களாம் தேடிக்கிட்டு இருக்கான் போலருக்கு சம்திங். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லிசன் பண்ண முடிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் சொன்னனால கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு அந்த தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே சொட்டிகிட்டே இருந்ததுனால அவன் என்ன சொல்கிறான்றதை தெளிவாக என்னால் வந்து லிசன் பண்ண முடியல. ரெக்கார்ட் ஆகிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ லவ் இந்த காலத்தில் இருக்குன்றதை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நாங்கள் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வெளியே போய் ஆகணும். அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் சேஃபாக தான் இருப்போம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கிறதுனால டாப் ஃப்ளோரில் நாங்கள் வந்து இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுறீங்க. நம்ம நடராஜோட சேனலோட லிங்க்கும் கீழே இருக்குது, மறக்காமல் அவருக்கும் வந்து உங்கள் சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணலாம்.